சர்க்கம் 60 திரிசங்கு சொர்க்கம். மகோதயர் மற்றும் வசிஷ்ட குமாரர்களின் தவ வலிமை அழிந்து விட்டதை உணர்ந்து முனிவர்களை நோக்கி மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்திரர் கூறினார். இவன் இஷ்வாக்கு குலத் தோன்றல், திரிசங்கு என்ற பெயர் பெற்றவன், தர்மம் செய்தவன், வள்ளல். அத்துடன் என்னை சரணையடைந்து விட்டவன். இந்த ஷரீரத்துடன் நான் தேவலோகத்தை வெற்றி கொள்வேன், சென்றடைய வேண்டும் என்பது இவன் விருப்பம். ஆகவே என்ன மாதிரியான யாகம் செய்தால் இவன் தனது சரீரத்துடனே தேவலோகம் செல்வானோ அப்படிப்பட்ட வேள்வியை நீங்கள் செய்யுங்கள், நானுடன் இருக்கிறேன். விஸ்வாமித்திரருடைய சொற்களை கேட்டதும் அறம் அறிந்தவர்களான எல்லா மாமுனிவர்களும் தமக்குள் ஒன்று கூடி விஸ்வாமித்திரரின் தவ வலிமையால் உள்ளூர அச்சம் கொண்டு, கௌஷிகர் அக்னிக்கு ஒப்பானவர், கோபம் ஊட்டப்பட்டால் சாபம் கொடுத்து விடுவார். ஆகவே விஸ்வாமித்திரருடைய தவ வலிமையினால் திரிசங்கு தன் சரீரத்துடன் தேவலோகம் செல்லட்டும், அதற்கு அனுகூலமாக நாம் வேள்வி நடத்துவோம் என்று எல்லோரும் முடிவு செய்தார்கள். இவ்வாறு தீர்மானித்துக் கொண்ட முனிவர்கள் அவரவர்களுக்கு உரிய வேள்வி கிரியைகளை வகுத்து கொடுத்து கொண்டு செய்தார்கள். அந்த வேள்வியில் விஸ்வாமித்திரரே அத்வரியுவாக தலைமை புரோகிதராக இருந்து செயல்பட்டார். பின்னர் மற்றவர்கள் வேத விற்பனர்களாக ரித்விக்குகளாக அமர்ந்து வேள்விகளை நிகழ்த்தும் முறைகளை விளக்கும் கல்ப சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வேள்வி சடங்குகளை செய்தார்கள். பின்னர் பல நாட்கள் கழிந்ததும் மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரர் அக்னியில் கொடுக்கும் ஆகுதியை நேரில் சென்று பெற்று செல்லும்படி எல்லா தேவதைகளையும் மந்திரங்களால் அழைத்தார். ஆனால் எந்த ஒரு தேவதையும் அந்த அழைப்பை ஏற்று தனக்குரிய உணவை பெற்றுக் கொள்வதற்காக வரவில்லை. உடனே கோபம் பொங்கி எழுந்தவராய் விஸ்வாமித்திரர் ஸ்ருவத்தை ஆகுதி கரண்டியை உயரே தூக்கி காட்டியபடி சினத்துடன் திரிசங்குவுடன் இவ்வாறு கூறினார். மன்னனே, என்னுடைய தவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மகத்தான சக்தியை இப்போது பார். நான் என்னுடைய பேராற்றலினால் சரீரத்தோடு உன்னை தேவலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். உன் உடலோடு தேவலோகம் செல்வது என்பது இயலாத காரியம்தான். ஆனால் மன்னனே, என்னால் செய்யப்பட்ட தவத்திற்கு கொஞ்சமாவது பயன் இருக்குமே. ஆனால் நான் ஆணையிடுகிறேன், போ தேவலோகத்திற்கு. காக்குத்தனே, முனிவர் இவ்வாறு கூறிய உடனே மற்ற முனிவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மன்னன் திரிசங்கு விண்ணுலகை சென்றடைந்தான். தேவலோகத்திற்கு வந்துவிட்ட திரிசங்குவை பார்த்து தேவராஜன் எல்லா தேவர்களும் கூடியிருக்கும் போது இவ்வாறு சொன்னான். திரிசங்குவே, நீ மீண்டும் மண்ணுலகத்திற்கே போ. உனக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் கிடையாது. மூடனே, ஆச்சாரியரால் சபிக்கப்பட்டு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்ட நீ தலை குப்புற பூமியில் விழுவாயாக. இவ்வாறு இந்திரன் கூறியதும் மீண்டும் திரிசங்கு தவச்செல்வரான விஸ்வாமித்திரரை கூவியழைத்து காப்பாற்றுக்கள் என்று அலறியபடி கீழே விழுந்தான். அவனுடைய அபய குரலை கேட்ட கௌஷிகர் தேவர்களிடம் மிகவும் கோபமடைந்து அங்கேயே நில் நில் என்று ஆணையிட்டார். அதன்படி திரிசங்கு ஆகாச வெளியில் அந்தரத்தில் அப்படியே நிலைத்து நின்றான். எல்லா ரிஷிகளும் பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பிரம்மாவை போல தென் திசையில் வேறொரு சப்தரிஷி மண்டலத்தை விஸ்வாமித்திரர் சிருஷ்டி செய்தார். கோபத்தால் மதிகலங்கிய அவர் இன்னொரு தாரகை கூட்டத்தையும் தோற்றுவித்தார். மகா தபஸ்வியான அவர் கோபத்தினால் சித்தம் கலங்கி தென் திசையில் சப்தரிஷி மண்டலத்தின் இடையே ஏராளமான நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இவ்வளவு போதாது என்று எண்ணியவராக இன்னொரு இந்திரனை உண்டாக்குகிறேன், அல்லது இந்திரன் இல்லாத இன்னொரு தேவலோகத்தை சிருஷ்டிக்கிறேன். இவ்வாறு தனக்குள் தீர்மானித்துக் கொண்ட அவர் ஆத்திரம் மேலிட தேவர்களையும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். இதனால் தேவ அசுர முனிவர்கள் மிகவும் அச்சமடைந்து மகாத்மாவான விஸ்வாமித்திரர் இருந்த இடத்திற்கு வந்து மிக்க பணிவுடன் கூறினார்கள். தவச்செல்வரே, பெரியோரே, இந்த மன்னன் குரு சாபத்தினால் எல்லா புண்ணியங்களையும் இழந்து தீனனாகிவிட்டான். மனித சரீரத்தோடு விண்ணுலகம் செல்வதற்கு உரியவன் அல்லன். தேவர்களுடைய விளக்கத்தை கேட்ட முனிப்புங்கவர் அவர்கள் முன் இணக்கமான ஒரு யோசனையை கூறினார். தேவர்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகுக. ஷரீரத்துடன் உன்னை தேவலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று நான் சொல்லிய வார்த்தை பொய்யாவதை சகிக்க மாட்டேன். திரிசங்கு இப்போது இருக்கும் இடத்திலேயே தேவலோகத்தின் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கட்டும். என்னால் தோற்றுவிக்கப்பட்ட எல்லா நட்சத்திரங்களும் அவ்விடங்களிலேயே நிரந்தரமாக இருக்கட்டும். உலகம் உள்ளவரையில் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் நிலைத்து நிற்க வேண்டும். இதனை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இதை கேட்ட தேவர்கள் எல்லோரும் சரி, அப்படியே ஆகட்டும். உங்களால் உண்டாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் எப்போதும் இருக்கட்டும். என்ன திருப்திதானே? ஆகாய மண்டலத்தில் வைசுவானர பாதைக்கு வெளியே ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அநேக நட்சத்திரங்களுக்கிடையே இவைகள் பிரகாசித்துக் கொண்டு இருக்கட்டும்.
தலைகீழாக உள்ள திரிசங்குவின் தேவர்களைப் போல சுகங்களை அனுபவிக்கட்டும். ஒளி திரட்சியான மற்ற எல்லா பொருட்களும் நோக்கம் நிறைவேறியவனும் புகழ் பெற்றவனும் தேவலோகத்தை அடைந்து விட்டவனான உத்தம மன்னனுக்கு அனுசரணையாக இருக்கட்டும். தேவர்களால் வணங்கி தோத்தரிக்கப்பட்ட தர்மாத்மா விஸ்வாமித்திரர் மற்ற முனிவர்கள் கேட்கும் வண்ணம் சரி என்று ஆமோதித்தார். பிறகு ஒருவாறாக வேள்வியை முடித்துக்கொண்டு தேவர்கள், முனிவர்கள், தவச்செல்வர்கள் எல்லோரும் தத்தம் வழியே திரும்பிச் சென்றார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 60வது சர்க்கம் முற்றிற்று.